ஹரஹர மகாதேவிக்கு ரெஃபரன்ஸோ இல்லை அதை சுற்றி நடந்த காமெடிகளோ சிரிப்பை கொடுத்தோ இல்லையோ 4-5 கேள்வியை கொடுத்துருக்கு. காக்கி சட்டை கமல் நடித்தது கிடையாது, சிவகார்த்திகேயன் நடித்த காக்கி சட்டை, அடுத்து சித்தார்த் நடித்த ஜில் ஜங்ஜக், அடுத்தது ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கும் மொட்டை சிவா கெட்ட சிவா, அடுத்தது கௌதம் கார்த்திக் நடிப்பில் வெளியாக இருக்கும் ஹரஹர மகாதேவிக்கு. இந்த மாதிரியான நிறைய படங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த படங்களை வச்சு இப்போதைக்கு பேசுவோம். இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. பெருசுன்னு சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை? அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒற்றுமைன்னா ஹரஹர மகாதேவிக்கு ரெஃபரன்ஸ். ஸோ இந்த படங்கள்லாம் ஹரஹர மகாதேவிக்கு ரெஃபரன்ஸோ இல்லை அதை சுற்றி நடந்த காமெடிகளோ சிரிப்பை கொடுத்தோ இல்லையோ 4-5 கேள்வியை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய படங்களில் ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நாம அதாவது ஆடியன்ஸ் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று அதை பார்க்கும்போதே இல்லை கேட்கும்போதே செமையாக சிரிச்சிருவாங்க, சிரிக்க வச்சிடலாம், சக்சீட் ஆகிடலாம் அப்படின்றது 2வது விஷயம். ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோமா? ஹரஹர மகாதேவிக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் தியேட்டருக்கு இழுத்துடலாம், இல்லை அந்த ரெஃபரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சிரிச்சிருவாங்க, அந்தளவுக்கு நம்ம வீக் ஆகிட்டோமா? நிஜமாகவே இது ஒரு டீசர் ட்ரெய்லரில் வாய்ஸ் ஓவராக யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறதுனாலையோ மக்கள் தியேட்டருக்கு வராங்க, இது ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித் ரெஃபரன்ஸுக்கெலாம் கைத்தட்டின நாம இதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோமா? ஓகே, யங்ஸ்டர்ஸ் நாம் கேட்குறோம் பார்க்குறோம் சரி, ஆனால் இன்னமும் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி க்ரௌட் தியேட்டர் பக்கம் வந்துட்டு தானே இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் லைட்டாக அதெல்லாம் கேட்கும்போது விஷயம் தெரிஞ்சால் இரிட்டேட் ஆகாது? இல்லை இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இப்போ நம்ம கண்டுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டோமா? ஸோ இந்த ஹரஹர மகாதேவிக்கு ரெஃபரன்ஸ், அதை சுற்றி வர காமெடிகள், அதனால் ஏற்படுத்தப்படுற ஹியூமர், இதெல்லாம் பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா ஒரு 4-5 கேள்விகள், அதுக்கெலாம் உங்களோட பதில் எதாவது இருந்ததுன்னா அதுவும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ்.